அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சு முடிச்ச அப்புறம் சரி ஃபிஷிங் பண்ணலான்ட்டு ஜிலேபி பிடிக்கலான்ட்டு போயிருந்தேன். போன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க ஓடுற தண்டில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி தம்பி இந்த மீன்லாம் பிடிக்கிறீங்க, எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு பிகினர் மாதிரி கேட்டிருந்தேன். அவனுங்க எவ்வளோ அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தான்றதை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். இவனுங்க மீன் பிடிக்கிறத பார்த்து என் சின்ன வயசு ஞாபகம் வந்தது. இந்த மழை டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மழை டைமில் தான் ஏரி ரொம்ப நல்லா தண்ணி போயிட்டுருக்கோம். ஓடுற தண்ணியில் புழு வச்சு பிடிச்சிங்கன்னா ஜிலேபி பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணிடுவியா? தொங்கு புழு போட மாட்டியா? தொங்கு புழு போட்டா மொத்தமே சாப்பிட்றோம், அதுக்கு முள்ளுக்கு இதுவாகாது. அப்புறம் இப்போ போடுறோம் பாருங்க, மீன் மாட்டோம். எவ்வளோடா இந்த கட்டையெல்லாம் மாட்டுமாடா? நான் மாட்டேன். தம்பி சொல்லிக்கிறார், பிடிக்கிறாரா பார்ப்போம். நம்ம தூண்டில் சேர்த்த பொத்துணும். அடிச்சுக்காதீங்க ஏட்டையா. சூப்பரா பாருங்க, பேச்சு பேச்சு பார்த்தோம். இங்க குட்டி குட்டி தான் இருக்கு. அதுல கெண்டலாம் புடிச்சிரும். இந்த சைஸ் என்னடா, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அத இத பாத்தீங்கன்னா சுங்கரமா போணும். அதனால என்னடா சுங்கரமா போணுமா? சுகந்தரமா போணும். சரி, எனக்கு வாயில வருதுங்க. சுகந்தரமா போயிடுச்சு. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. பாய். ஒரே புழுலே பிடிப்பியா? அத பிடிக்கிறேன். நான் ஒரு புழு போட்டேனா அந்த மீன் மாட்டிச்சா, அதே புழுல பிடிப்பேன் இப்போ. ஆமா, நான் ஒரு புழு மாட்டேன். நான் புழு யாருங்க. பாத்ரா குத்திர போற. பாத்தீங்கன்னா ரெண்டாவது மீன். ரெண்டாவது மீனையும் நம்ம 3 புழு வச்சு பிடிப்பேன். ஒரு புழுலே 3 மீன் பிடிப்பேன். பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா ஒரு மீன். இதோ பாத்தீங்கன்னா இதோ ஒரு புழுல 3வது மீன். இப்போ ஒரு புளியே 2வது மீன். இந்த மீனை விட்டுலாம், பாவமா இருக்கு. வளர்ந்ததே நம்ம பிடிச்சிடும். ஒரு புழுல 3வது மீன் மாட்டிச்சு. சில மீன்லாம் புழு சாப்பிட்டு போயிடும். இத பாத்தீங்கன்னா அதே புழுல பிடிப்பான் போல இருக்கடாவா. பாருங்க, 4வது புழு. 4வது புழுவா? 4வது மீன். அடா போடா. ஒரு புழுல 4வது மீன். ஏய் பாருங்க, நான் ஒரு புழுல 5 மீன் பிடிச்சேன். இன்னொரு புழுவா? அதே புழுவா? ஒரே புழுல 2வது மீன் பிடிச்சாச்சு. ஆடா போடா, மிஸ் ஆயிடுச்சு. விட்டாடி. ஏழாவது மீனா? என்னடா கணக்குல வீக்கா? எத்தனாவது மீன் இது? ஒரே புழு. எட்டாவது மீன். டேய் ஒரே புழுல 7வது மீன் பிடிக்க போறாரு. 7வது. மாட்டாது. ட்ரை பண்ணு. வெற்றிடா. 7வது மீன். இன்னொரு மீன் பிடிச்சுன்னா 8வது மீன். பிடிக்க முடியுமா?
பிடிச்சிடலாம். நம்ம அண்ணன் வீடு என்னன்னா அதெல்லாம் வேணாம்டா, நீ சொல்ற. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுக்காக இன்னொரு மீன் பிடிக்க போகிறோம். அந்த அண்ணன் ஆசையாக கிடையாது. ஐயோ இதுல மாட்டுமாடா? பார்க்கலாம், வெயிட் பண்ண ட்ரை தான் எல்லாமே முயற்சி என்று சாதிக்கும். ஏன்னா போடுறாங்க பாருங்க, எவ்வளோதான் பூ இருக்குது. இலையோட மீன் இது புழுகாலியா? பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டாக 7வது மீனை பிடிச்சிட்டு ஓகே, எம்டி பண்ணிட்டான். வெற்றி. வேணுமா எடுத்துக்கோ. இதில் யாரா பிடிங்க, இந்த தூண்டியில் ஈஸியாக பிடிக்கும். புழு செம்மையாக கொடுத்துக்கிறியா? கட்ட புழு கட்ட. போட. பொறுமை பொறுமை. அட்ரா 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 ஈத்துன்னு போதுரா. என்னதே விட்டுரு விட்டுரு விட்டுரு. தம்பி எத்தனை நாளா மீன் பிடிக்கிற? 2 வருஷமா பிடிச்சிருக்கிறேன். பிறந்தே 2 வருஷம் தான் இருக்கிற மாதிரி இருக்கிற. இவ்வளோ குட்டியாகுது. நான் எப்படி போட்டேன்? தேலி மாட்ட போகுது. இரு இரு, அவசரப்படாத அவசரப்படாத. அடி. ஐயோ நோ நேத்து அப்படியே தேலி மாட்டுச்சு. எதுடா அப்ப நான் இந்த துணி அனோதேன் அல போடாரே. ஓடி இந்த தூண்டி எப்படிடா இருக்கு வெயிட்? கரெக்ட்டா தான இருக்கு. போடு. அட்ரா 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 ஈத்துன்னு போதுரா. சிலேபி தான். இரு இரு, அவசரப்படாத அவசரப்படாத. ஆஹா, அது வாயில் வச்சுன்னு மேயுது. அடி. ஏய் சூப்பர்ரா. அட்ரா அட்ரா அட்ரா. மீனா இருக்குது பார்த்தீங்கன்னா சாங்க. இந்த பெரிய மீன் அப்பமா மாட்டோம். கல்லில் போய் குத்தி இருக்கு பாருங்க. மாட்டிச்சு பாருங்க மீனை பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு மாட்டிச்சு. சிறுவாண்டுங்களா இருக்குது. பையா நான் சொன்ன மாதிரி சொடுக்கு. சொடுக்கு. ஏன் இருக்கக்கூடாதா? ஆமாம். அட்ரா அட்ரா. நீ அட்ரா நீ அட்ரா. அடா போடா. ஏய் மீன் மாட்டிக்குதுடா. இது தெரியாம நான் அப்பவே பார்த்து